வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு நம்ம டேஸ்டான கேரட் அல்வா கொஞ்சம் டிஃப்ரெண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். 2 பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதை இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கேரட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. இதை நல்லா நைஸா அரைச்சிருங்க. இப்போ இதை வடிச்சிட்டு நம்ம கேரட் ஜூஸ் மட்டும் தனியா எடுத்துக்கலாங்க. இந்த கேரட் ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்க கேரட் சக்கையில நம்ம இன்னொரு ஸ்வீட் செய்யலாங்க. அதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இப்போ பாருங்க, கேரட் ஜூஸ் எடுத்தாச்சு. இதை தனியா வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலா நீங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 3 ஸ்பூன் கரும்பு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிருக்க கேரட் ஜூஸ் கூட கலந்துக்கலாங்க. கரும்பு சர்க்கரை சேர்த்துருக்கனால ஒரு டைம் வடிச்சிட்டா கரும்பு சர்க்கரையில் ஏதாவது தூசி இருந்தா கூட அப்படியே நின்றுங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சிருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாம நல்லா கிளறிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துல இந்த அளவுக்கு கெட்டியாகுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள், பொடியா நறுக்குன முந்திரி, இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிருக்கு. இப்போ இதில் கடைசியா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அடுப்புல இருந்து எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஆகுறதுக்கு மொத்தமா 10லிருந்து 15 நிமிஷம் ஆகுங்க. இப்போ இதை நம்ம நெய் தடவி வச்சிருக்க பிளேட்ல கொட்டிருங்க. அல்வா ரொம்ப சீக்கிரமே செட் ஆயிருங்க. அதனால அடுப்புல இருந்து எடுத்ததுமே கரெக்டா பிளேட்ல கொட்டிருங்க. இது ஒரு 5 நிமிஷத்துல சூப்பரா செட் ஆயிருங்க. இப்போ பாருங்க, கேரட் அல்வா சூப்பரா செட் ஆயிருக்கு. இப்போ இதை கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான கேரட் அல்வா. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.